Hi friends, welcome to Diya Samayal. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு என்ன சமைக்க போறோம்னா ரொம்ப டேஸ்டான அதே சமயத்தில் ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடிய அவரைக்காய் பொரியல் தான் செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி என் சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு வாங்க. பேன் நல்லா சூடாயிடுச்சு. 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், 1/4 ஸ்பூன் கடுகு, 1/4 ஸ்பூன் உளுந்து. கடுகு நல்லா வெடிக்க ஆரம்பிச்சிருச்சு. 4 பல்லு பூண்டு இடித்து வச்சுருக்கேன், அதை இதில் சேர்த்துக்கலாம். 2 காஞ்ச மிளகாவை கிள்ளி சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் கருவேப்பிலை நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா வதக்கியாச்சு. ஒரு பெரிய வெங்காயத்தை பொடிசாக நறுக்கி எடுத்துருக்கேன், அதை இதில் சேர்த்துக்கலாம். வெங்காயத்தையும் நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கிச்சு. இப்போ இதில் 300 கிராம் அவரைக்காவை பொடிசாக நறுக்கி எடுத்துருக்கேன், அதை இதில் சேர்த்துக்கலாம். அவரைக்காய் சேர்த்து நல்லா கிளறி விடுங்க. நல்லா கிளறி விட்டாச்சு. தேவையான அளவு உப்பு, 1/2 கிளாஸ் தண்ணியை சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்து நல்லா கிளறி விடுங்க. நல்லா கிளறி விட்டாச்சு. இப்போ மூடி போட்டு ஒரு 7லேருந்து 10 நிமிஷம் லோ ஃப்ளேமில் நல்லா வேக விடலாம். அப்பப்போ நடுவில் ஓப்பன் பண்ணி கிளறி விடுங்க. அவரைக்காய் வேகிறதுக்குள்ளே நம்ம தேங்காவை அரைச்சி எடுத்துப்போம். 2 பத்து தேங்காவை பொடிசாக சீவி எடுத்துருக்கேன், அதை மிக்சியில் சேர்த்துக்கலாம். 1 பச்சை மிளகாவை கட் பண்ணி எடுத்துருக்கேன், அதை இதில் சேர்த்துக்கலாம். 2 ஸ்பூன் வேர்க்கடலை, 1/4 ஸ்பூன் சீரகம். இதை நல்லா துருகுன மாதிரி அரைச்சி எடுத்துப்போம். இந்த மாதிரி துருகுன மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இது ஒரு ஓரமாக வச்சிடலாம். மூடியை திறந்து பார்ப்போம். அவரைக்காய் நல்லா வெந்து வந்திருக்கு. தண்ணியும் நல்லா வற்றிடுச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காய் துருவலை இதில் சேர்த்துக்கலாம். தேங்காய் போட்டு நல்லா கிளறி விடுங்க. தேங்காய் துருவல் போட்டு நல்லா கிளறி விட்டாச்சு. இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிவிடுங்க. ரொம்ப டேஸ்டான அவரைக்காய் பொரியல் ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்படியே உங்களுடைய கருத்துக்களை எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு ஆல் என்ற பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.